வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 26 தான். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Tendulkar constructed a multi-story building at Bangalore consisting 40 flats. Each flat is let out at rupees 1,500 per month. Municipal value rupees 7,50,000. Lift maintenance 15,000. Water pump expenses 2,000. Gardener's salary 1,000. Watchman salary 2,000. Municipal tax paid at 10% of municipal valuation. MV na municipal valuation அர்த்தம். Interest on loan for construction of house rupees 25,000. Compute income from house property. Yes, இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் மிஸ்டர் டெண்டுல்கர்ன்றவர் மல்டி ஸ்டோரி பில்டிங் பெங்களூர்ல வச்சிருக்காரு. அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா 40 பிளாட் இருக்கு. ஒரு பிளாட்டும் பாத்தீங்கன்னா 1,500 பர் மந்த்க்கு ரெண்ட் விட்டுருக்காங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர், ஐ மீன் அந்த பில்டிங்கோட ஓனர் டெண்டுல்கர் வந்து இதெல்லாம் செலவு பண்றாரு. லிஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 15,000, வாட்டர் பம்ப் எக்ஸ்பென்சஸ் ஒரு 2,000, கார்டனர் சேலரி ஒரு 1,000, வாட்ச்மேன் சேலரி ஒரு 2,000 சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனா இவர் செலவு பண்ற எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் ரெண்ட்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து காம்போசிட் ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சுவல் ரெண்ட்ல இருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ண பிறகு வரதை தான் நம்ம ஆக்சுவல் ரெண்டா எடுத்து போடணும். ஓகே, எஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூவேஷன் எவ்வளவுன்னு எழுதிக்கலாம். 7,50,000. இதுல ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னும் போது 1,500 per month இல்லையா? அப்ப 40 பிளாட்க்கு எவ்வளவு அப்படின்னா 1,500 into 40 into 12 போட்டோம்னா 7,20,000 வருது. நம்ம 7,20,000யோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். எவ்வளவு? லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு 15,000, அடுத்து வாட்டர் பம்ப் எக்ஸ்பென்சஸ் ஒரு 2,000, அதுக்கப்புறம் கார்டனர் சேலரி ஒரு 1,000, அதுக்கப்புறம் வாட்ச்மேன் சேலரி ஒரு 2,000. இது எல்லாத்தையும் நம்ம இந்த 7,20,000ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண பிறகு வரதை தான் நம்ம ஆக்சுவல் ரெண்டா எடுத்துக்கணும். பாருங்க 7 lakh இருக்கு. ஓகே, இதெல்லாம் சேர்த்தா 20,000. சோ 7,20,000ல 20 போயிடுச்சுன்னா 7 lakh. ஓகே, இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணா எது ஹையர் அப்படின்னா இந்த 7,50,000 தான். அப்ப இதுதான் ERV. ஓகே, எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ வந்து 7,50,000. இப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ இந்த 7,50,000 தான். இப்ப முனிசிபல் டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். முனிசிபல் டாக்ஸ் பாருங்க 10% ஆஃப் MV, அதாவது முனிசிபல் வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா 7,50,000, இதுல 10%. ஓகே, 7,50,000ல 10%ன்றது 75,000. அப்ப 7,50,000ல 75,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் பாருங்க 6,75,000. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? எஸ், இப்ப நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம். 6,75,000ல 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். 30% போட்டோம் அப்படின்னா பாருங்க 2,02,500 வருது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் கொடுத்திருக்காங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் வச்சிருக்காரு இல்லையா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக லோன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து 25,000 ரெண்ட் பே, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, அப்ப அந்த இன்ட்ரெஸ்டையும் நம்ம இதுல மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க 25,000. அப்ப 6,75,000ல 2,02,500ம் 25,000யும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வரதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எவ்வளவு பாருங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4,47,500. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இது மாதிரி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, இந்த நாம நார்மலா சொல்வோம் எந்த ஒரு டிடக்ஷனும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கிடையாது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை தவிர்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனா செலவு பண்ற எக்ஸ்பென்சஸ். ஒரு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு காமனா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம காம்போசிட் ரெண்டா எடுத்து அதுல இருந்து நம்ம இதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல எல்லா ப்ரொவிஷனும் ஆல்ரெடி நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணியாச்சு. சோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ப்ராப்ளம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சு ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.